எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இவர் பேச்சோ அருவி, ஜோதிடத்தில் பிரபஞ்சம் தந்த கருவி. தனது யதார்த்த பேச்சால் அனைவரையும் ஈர்க்கும் அஸ்ட்ரோ திருமதி ஸ்லோச்சனா அம்மா அவர்களை மேச லக்னமும் லக்னாதிபதி பலன்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ராஜநிலை டிவி சேனல் உரிமையாளர் ராஜா சயராணி அவருக்கும் மற்றும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் இன்று நடக்க இருக்கும் 9வது கருத்தரங்கத்திற்கு என்னை பேச அழைத்ததற்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மேச லக்னமும் லக்னாதிபதி 12 பாவங்களில் உள்ள பலன். வாக்குண்டாம் நலம் மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. நாளென் செய்யும் வெளிதான் என் செய்யும் வெளிநாடி வந்த கோல் என் செய்யும் கொடுகோல் என் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சன்னமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மேசலக்கணம் மேசலக்கணம்னு எடுத்தாலே செவ்வாய் அங்க ஆட்சியா இருக்கார். அப்போ அவங்களோட குணநலங்கள் கொஞ்சம் அதிகார தோரணையில் இருப்பாங்க, நல்ல தைரியசாலியா இருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு. மேச லக்கணத்திலேயே செவ்வாய் இருந்தாருன்னா அவங்க இளமை தோற்றத்திலேயே இருப்பாங்க. ரெண்டாவது வாக்குவாதம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சகோதர பாசம் நல்ல பண்புகள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. வீடு வண்டி வாகனம் எல்லாமே இருக்கு. அரசு அல்லது அரசியல் சார்ந்த விஷயத்துல தலைமை பொறுப்பேற்று அவங்க ஏதோ நடத்துவாங்க. இல்லை அப்புறம் தன்னை போல மற்றவரும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்புறம் பலருக்கு வெளியூர்ல படிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. லக்னாதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது குடும்பம் வாக்கு ஸ்தானம். அப்போ அவங்க ரொம்ப சவுண்டா பேசுற மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் திக்கி பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்புறம் ஒண்ணு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, ஆசிரியர் பணியில அல்லது மருத்துவத்துறையில இருப்பாங்க. ஜாதகருக்கு ஏன்னா ரெண்டுல செவ்வாய் இருக்கும்போது 5ஆம் பார்வையா பார்க்கும்போது ஜாதகருக்கு புத்திர கவலை இருக்கும்னா புத்திரர் லேட்டா பிறப்பாங்க. இல்லாட்டி அவங்களால ஏதோ படிப்புல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு மனக்கவலை இருக்கு. அப்புறம் 2வது இளைய சகோதரன் அவங்களுக்கு இருப்பாங்க. அப்புறம் முன்னாடி அவர் கஷ்டப்பட்டாலே ஏன்னா 7 8 9 பாக்குறாரு, 8ஆம் பார்வையா பாக்குறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில அவர் நல்லா இருப்பாரு. இது வருமானத்துக்காக குடும்பத்தை பிரிஞ்சு பொருளாதார சம்பாதிக்கிறதுக்காக குடும்பத்தை பிரிஞ்சு இருப்பாரு. அப்புறம் 2ஆம் இடங்கிறது உதடு. அதுல சின்ன காயா ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கு. இவருக்கு குழந்தைகள் படிப்புக்காக உயர்கல்விக்காக வெளியூர் போவாங்க. அப்புறம் ஜாதகருக்கு ஏதாவது ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வழக்கு விபத்து ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது லக்னாதிபதி செவ்வாய் 3ல் இருந்தாருன்னா காரகோபநாஸ்தி. இப்ப இளைய சகோதரன் சிறப்பா இருக்க மாட்டாங்க. ஜாதகருக்கு கோபம் வரும். அப்புறம் நல்ல உத்தியோகம் நல்ல பதவி எல்லாம் இருக்கு. அவருக்கு மருத்துவ செலவு சின்ன வயசுலயே இருக்கு. சில காலம் பிரிஞ்சிருப்பாங்க உறவுகளுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால. 2வது 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் நட்புன்னு இருப்பாரு. கொஞ்ச காலம் பகையாவும் இருப்பாங்க, கொஞ்ச காலம் நட்பாவும் இருப்பாங்க. இப்போ சுயமுயற்சியால 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுயமுயற்சியால திருமணம் அவரே பண்ணுவார். 1 8ங்கிறதுனால தொலைக்கிறது, நகை தொலைக்கிறது அல்லது ஏதாவது திருட்டு போகு அந்த மாதிரி நடக்குது. அப்பா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பா அரசு பணியில் இருப்பாரு அல்லது சொந்த தொழில் செய்வார். ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த தொழில் அவர் செய்வார்.
இப்போ ரெண்டாவது லக்னாதிபதி 4ல் செவ்வாய் இருந்தா வந்து அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அம்மாவும் சகோதர பாசமா இருப்பாங்க, தாய் வந்து ரொம்ப தைரியமானவங்களா இருப்பாங்க, போராட்ட குணமுடையவங்களா இருப்பாங்க. பிறந்த இடத்துல சொத்துக்களை வந்து அவரால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா 7, 10, 11 பாக்குறாப்படி வெளியூர்ல சொத்து வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டாளி அல்லது நெருங்கிய நண்பரால் வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து சந்திப்பார். ஏன்னா 7ஆம் பாவம் வந்து மனைவி, கூட்டாளி. அப்ப ஏதோ ஒரு வந்து நெருங்கிய நண்பரால் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். இப்ப இளைய உடன்பிறப்பு உள்ளூர்ல இருந்தானா அவர் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஏற்றம் இறக்கம் இருக்கு. ஜாதகத்துக்கு வந்து ஜாதகர் வந்து உதவி மனப்பான்மை உதவி செய்யக்கூடியவரா இருப்பாரு. அப்புறம் ஜாதகர் வந்து தொழில் சார்ந்த டென்ஷன் வந்து அவருக்கு இருந்துட்டே இருக்கு. ஏன்னா 10ஆம் இடங்கிறதுனால இருக்கு. அதே மாதிரி லக்னாதிபதி 5ல், அப்ப செவ்வாய், அதாவது லக்னாதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது 8, 11, 12 பார்ப்பாங்க. அப்ப பூர்வீகத்துல இளைய சகோதரர் வந்து இருப்பாங்க. ஜாதகர் வந்து நல்ல நிர்வாக பொறுப்பு, ஏன்னா 11ஆம் இடங்கிறதுனால நல்ல நிர்வாக பொறுப்புல இருப்பாரு. ஜாதகர் வந்து ஏதாவது விபத்து இது வந்தாலுமே அதுல வந்து வழக்கு வந்தாலும் அவர் வந்து வெற்றி காண்பார். தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. குழந்தைகள் வந்து நல்லா படிச்சு இருப்பாங்க. ஜாதகருக்கு வந்து ஒரு வீடு வந்து பராமரிப்பு இல்லாத இருக்கு, இல்லாட்டி ஒரு இடமோ பராமரிப்பு இல்லாத அந்த மாதிரி இருக்கு. ஜாதகருக்கு தந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறை வந்து இருக்கு, அல்லது ஒரு சர்ஜரி வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜாதகர் தந்தைக்கு உடல்நிலை போது 9க்கு 12 செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையா பாக்குது. அதனால அப்ப சுகஸ்தானா 9க்கு 4ஆம் பார்வையா செவ்வாய் பாக்குது. இப்போ பூர்வீக இடத்துல வந்து கோயில் கட்டி இருப்பாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 11, 12 தர்மகர்மதி யோகம். அதனால பூர்வீகத்துல அதாவது கோயில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப லக்னாதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது 9, 12 ஒன்ன பார்ப்பார். அப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு இருக்கு. கீழ்மட்டத்துல இருந்து மேல் நோக்கி நல்ல குறுகிய காலத்துல வந்து நல்லா சம்பாரிச்சு வருவாரு. உத்தியோகம் 6ஆம் இடங்கிறதுனால உத்தியோகம் அது வந்து நல்ல நிலையில இருக்கு. நிலம் வாங்குறது, பூமி, மனை அவருக்கு வந்து யோகம் இருக்கு. அப்ப வேலையில வந்து கடின உழைப்பாளியே தந்தாலு போட்டி போன்ற இதுல எல்லாம் வந்தானா அவர் தான் முதல் இடத்துல வெற்றி காண்பாரு. சகோதரனோட சண்டை சச்சரவெல்லாம் இருந்தாலுமே கடன் தொடர்பான பிரச்சனைகள் வந்து அவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பலத்தோடு இருந்ததுன்னா எந்த நோய் வந்தாலுமே, ஏன்னா 6ஆம் இடங்கிறது நோய், அவர் வந்து அந்த நோய் வந்து அதிகமா பாதிக்காது. இப்ப செவ்வாய் 6ல் இருக்கும்போது சுபகிரகமோ அல்லது சுபகிரகம் பார்த்தாலோ சேர்ந்தாலோ நல்ல நிலையில் இருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த 6ல் செவ்வாய் இருக்கும்போது அதிகமான வாய்ப்பை தராது. அப்புறம் செவ்வாய் லக்னாதிபதி 7ல் இருந்தாருன்னா 10, 1, 2 பார்ப்பார். அப்ப வருமானம் செய்யும் கலத்தரம் 7ஆம் இடங்கிறதுனால கலத்தரம் வந்து அந்த மாதிரி அமையும். அப்புறம் நல்ல நிர்வாக திறமையுடையவராக இருப்பாங்க. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். அப்புறம் தைரியமானவங்களா இருப்பாங்க. அப்புறம் தாய் தந்தையர் பிரிஞ்சு படிப்புக்காக தொழிலுக்காக வெளியே இருப்பாங்க. பூமி மனை யோகம்னு இவருக்கு இருக்கு. எதுலயுமே கரெக்டா இருக்கும்னு என்ன நினைப்பாரு. அதிகார பேச்சு வந்து இவருக்கு வந்து வாழ்க்கையில வாக்குவாதமாவே இருக்கும். அப்புறம் திடீர்னு கோபம் வரும். ஜாதகருக்கு வந்து உதவி மனப்பான்மை, யாருக்காவது உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு வரும். இப்ப ஜாதகருக்கு வந்து அதிகமா பயணம், வெளியூர் போறது, வெளியூர்ல சொத்து சேர்க்கறது, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு உருவாகுது. அப்புறம் லக்னாதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருந்தாருன்னா 11, 2, 3 பார்ப்பார். அப்ப வந்து உறவுகள்ல வந்து கொஞ்சம் விரிசல் இருக்கு. ஒரு முறை வந்து பூமி மனையில வந்து ஏதாவது வேலைய ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த வாங்கி அந்த இடம் பிடிக்கலன்ட்டு வித்துருவாரு. வந்து வருமானம் வரக்கூடிய கலத்தரமா அவருக்கு அமையும். ஏன்னா 2ல் 7 வந்து 7 லக்னாதிபதி 7 இருக்கிறதுனால 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்ப நல்ல நிர்வாக திறமையுடைய பெண்ணு வந்து வருவாங்க. தைரியமான பெண்ணா கலத்தரம் வந்து அவருக்கு அமையும். தாய் தந்தை பிரிஞ்சு அவர் வந்து படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வெளியிருப்பாரு. 2 பேர்த்துக்குமே பூமி மனை யோகம் வந்து இருக்கு. எதுலமே கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதிகாரமான பேச்சு, வாக்குவாதம் எல்லாம் அவருக்கு இருக்கு. ஜாதகருக்கு வந்து நிர்வாக பொறுப்பு
நிர்வாக பொறுப்பு வந்து உறவுகள் இருக்கு. உறவுகள் மீது வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க திடீர்னு கோபம் வரும். ஜாதகருக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை இருக்கு. அப்புறம் ரொம்ப அதிகமா பயணம் செய்யக்கூடியவரா இருப்பாரு. வெளியூர்ல வந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்குவார். இப்போ லக்னாதிபதி 8ல செவ்வாய் 8ல இருக்கும்போது 11, 2, 3 பார்ப்பார். அப்போ வந்து அவருக்கு வந்து லாபம் தரக்கூடிய தொழில் அமைய பூமி மனை யோகம் எல்லாம் இருக்கு. உறவுகளை வந்து கொஞ்சம் விரிசல் இருந்தாலுமே அதை வந்து சரி பண்ணிக்குவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முறை பூமி மனையை வந்து வாங்கி ஒன்றா விரையும் செய்வார். அல்லது வாகனம் வாங்கி வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதையுமே முதல் வாகனம் எது வாங்கினாலும் அது விரையும் செய்வார். அப்புறம் கோவில் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கோவில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நல்லா செய்வார். பொறுப்படுத்து தலைமை தாங்கி அதை வந்து நடத்துறதுக்கு வந்து திருப்பணி செய்யறதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து முயற்சி செய்வார். அப்புறம் திருமணத்தால் வந்து ஏன்னா 2ஆம் இடம் கொஞ்சம் தடை இருக்கு. அந்த தடை வந்து இருக்கு. அல்லது பிரிஞ்சு 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருப்பாங்க. இப்போ 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரன், அப்ப சித்தப்பா அண்ணன் அவங்களுக்கு வந்து ஏதாவது குடும்பத்துல வந்து ஏதாவது புத்திர தோஷமோ இல்ல அண்ணனுக்கு குழந்தை லேட்டா பிறக்கிறதோ இல்ல படிப்பு வராதே ஏதாவது ஒரு கவலை வந்து அவங்களுக்கு இருக்கு. இப்ப 2வது வந்து உடன்பிறப்பு வந்து 3 பேர் இருந்தாருன்னா அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் சிரமத்துல ஏதோ ஒரு தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து அவருக்கு இருக்கு. அப்புறம் வீடு கட்டும் போது வந்து ஒரு வீடு கட்டுறாங்க. அப்ப வந்து ஜாதகருக்கு அல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத வகையான செவ்வாய் வந்து 8ல இருக்கிறதுனால அவன் அந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுல வந்து பொருளாதாரத்தை வந்து சேர்த்துக்குவாரு. இப்போ லக்னாதிபதி செவ்வாய் வந்து 9ல இருக்கும்போது 12, 3, 4 பார்ப்பார். அப்போ தந்தைக்கு வந்து 9 பூமி மனை வந்து இருக்கு. சகோதர பாசமுடையவனா இருப்பாரு. ஒரு ஒரு பூமி மனையால வந்து ஏமாற்றம் இருக்கு. ஏன்னா ஏதாவது வில்லங்கமா ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்கு. 12ல இருக்கிறதுனால ஏதாவது அதனால விரயம் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. வெளியூர் போய் கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அம்மாவோட பிறந்தவங்க வந்து ஒருத்தர் வந்து வெளியூர்ல இருப்பாங்க. அப்ப ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால. அப்புறம் ஜாதகருக்கும் அதே மாதிரி பூமி மனை யோகம் வந்து தந்தைக்கும் இருக்கு. இளைய சகோதரன் இருந்தானா 3ஆம் இடம் அவர் வந்து இடமாற்றம் வெளியூர் போய் படிப்புக்கோ தொழிலுக்கோ போய் நல்லா முன்னேறுவார். மருத்துவம் சார்ந்த கல்வி வந்து உண்டு. விளையாட்டுல வந்து ஆர்வம் இருக்கு. ஏன்னா 9க்கு 9 சந்திரனுங்கிறனால வந்து விளையாட்டுல வந்து ஆர்வம் அவருக்கு இருக்கு. அப்புறம் லக்னாதிபதி 10ல் செவ்வாய் இருந்துன்னா அதுல வந்து திக்பலமா இருப்பாரு. இப்ப நிர்வாக பொறுப்புடையவரா இருப்பாரு. அரசியல் எல்லாம் வந்து தொடர்பு வச்சு நல்ல நல்ல நிலையில இருப்பாரு. ஒரு முதல் உத்தியோகத்துல அவரு போய் இருந்துட்டு இடமாற்றத்தை கொடுத்துருவாரு. அல்லது தொழில் முதல்ல செஞ்சாருன்னா அது அடுத்த தொழில் வேற தொழில் செய்யலான்னு நினைப்பாரு. மின்சாரம், மருந்து, வாகனம், பூமி மனை வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழிலெல்லாம் செய்வார். ஜாதகருக்கு வந்து ஒரு வழக்கோ அல்லது விபத்தோ வந்து அதனால ஏமாற்றத்தை சந்திப்பார். இப்போ ஜாதகர் வந்து கோபக்காரராக இருப்பார். தொழிலில் வந்து தொழில் சார்ந்த இதில் வந்து அவர் டென்ஷனாக இருப்பார். அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பார். ஏன்னா 10ல் செவ்வாய் இருக்கிறதுனால. அப்புறம் அம்மா வந்து அதிகாரம் உள்ளவங்களா இருப்பாங்க ஜாதகருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால. பூர்வீகத்தை வந்து விட்டு கொடுத்துருவாரு. அல்லது பூர்வீகத்தால வந்து இவருக்கு லாபம் இருக்காது. இல்லாத ஏதாவது தொந்தரவு இருக்கு. அதே மாதிரி லக்னாதிபதி செவ்வாய் 11ல் இருக்கும்போது உயர்ந்த பதவியில் இருப்பாரு. தலைமை பொறுப்பு வந்து அவருக்கு இருக்கு. ஒரு விபத்தோ வழக்கிலேயே வந்து தப்பிச்சு ஜெயிச்சு வந்துருவார். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அப்புறம் கல்விக்காக வருமானத்துக்காக வந்து வெளியூர் செல்லுவார். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால. இப்போ தந்தை வந்து அதிகாரம் உள்ள பதவியில் இருப்பாரு. தலைமை பொறுப்பேற்று அதுல வந்து இருப்பாரு. அப்ப ஜாதகர் வந்து அதிகார பேச்சு தான் அவருக்கு இருக்கு. விட்டு கொடுத்துட்டு போவாரு. பூர்வீகத்தை விட்டு வெளியே இருப்பாரு. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகத்தில் இருக்க மாட்டாரு. அவர் பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிருப்பாரு. இப்ப நேர்மையா அதுல இருக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி மற்றவங்களும் நம்மள மாதிரியே இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அப்புறம் இவர் குடும்பத்துல வந்து
ஏதாவது ஏன்னா செவ்வாய் 5ஆம் பார்வையா பார்க்கறனால புத்திர கவலை ஏதாவது இருக்கும்னா லேட்டா பிறகு இல்ல இதெல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்து அவருக்கு இருக்கு. அதே மாதிரி லக்னாதிபதி செவ்வாய் 12ல இருக்கும்போது ச சகோதரனால வந்து விரயமாக அல்லது சகோதரன் வந்து இருக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கு. ஒரு முறை வந்து பூமி மனையால ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைகள் ஏதாவது வந்து இருக்கு. வெளியூர்ல வந்து சொத்து இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வந்து அவர் நிறைய இருக்கு. அப்புறம் வெளியூர்ல வேலை இருப்பார், ஏன்னா 12ல செவ்வாய் இருக்கறனால வெளியூர் போறதுக்கு இது இருப்பாரு. அப்ப பெரிய நிறுவனத்துல வந்து வேலை செய்வாரு. இப்போ கூட்டாளிகளால வந்து ஒரு பாடம், ஏன்னா 7ஆம் பார்வையை செவ்வாய் பார்க்கறனால கூட்டாளியால வந்து ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிப்பாரு. அப்புறம் நல்ல உத்தியோகம் இருந்ததுன்னா அதை விட்டு கொடுத்துட்டு வேற எதுக்காவது போயிடுவாரு. அப்புறம் பத்திரம் வாங்கினானா கூட்டு பத்திரமா வாங்குவார், ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2 பேர்லயுமே இடம் வாங்குற மாதிரி கூட்டு பத்திரமா பண்ணுவாரு. அப்புறம் எல்லாத்துக்குமே உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்து அவருக்கு இருக்கு. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து திருமணத்துல வந்து ரகசியம் இருக்கு, அது வந்து ஏன்னா 8ஆம் பார்வையா பார்க்கணும் இல்ல தடையா இருக்கு, அல்லது 2 திருமணம் நடக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இவருக்கு மனைவிக்கு வந்து ஏன்னா 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால மருத்துவ செலவு அல்லது கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே இருந்தாலுமே அவரோட ஜாதகத்துல வந்து மற்ற கிரகங்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா அவருக்கு வந்து செவ்வாய் வந்து அதிகமா பாதிப்பு கொடுக்காது. மற்ற கிரகங்களையும் பார்த்து இது வந்து செவ்வாய் இந்த கிரகத்துல தனிப்பட்ட முறையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி பலன்கள் வரும். சுபகிரகங்கள் சேர்ந்து இருக்கும் போது நல்ல பலன்களை எடுத்துக்கலாம். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். ஜோதிட உலகில் விடிவெள்ளியாய் வியத்துக்கு மனிதராய் நம்மிடையே ஒரு சிறந்த யூடியூப் சேனல், டிவி, ஃபேஸ்புக் இதெல்லாம் இணைத்து ஜோதிடருக்கென ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கு மறுபடியும் வணக்கம். இப்போ முதல் வந்து இப்போ 9வது கருத்தரங்கம், 1 முடிஞ்சு 2 முடிஞ்சு 8 முடிஞ்சு 9வது கருத்தரங்கம். முதல் பேச்சாளர் வந்து திருமதி சுலோசனா அவர்கள் வந்து மேஷ லக்னம், அந்த லக்னாதிபதி 12 வீட்டில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவா வந்து இந்த ஜோதிடர்களுக்கு பயன்படுற மாதிரியும் ஜோதிட ஆர்வலருக்கு பயன்படுற மாதிரியுமே வந்து நிகழ்ச்சியை வந்து சிறந்த முறையில் வந்து தங்களுடைய பங்களிப்பு செய்தார். அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் கோரிக்கொள்கிறேன்.